பிரியமானவர்களே, நாம் இன்னைக்கு இஸ்ரேலின் தலைவராகிய யோசுவாவோட வாழ்க்கையை பற்றி தியானிக்க போகிறோம். ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்தில் 400 வருஷங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. மக்களோட வேதனையை பார்த்து ஆண்டவர் மோசே வழியாக ஒரு ரட்சிப்பை கொடுத்து அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய கானானை நோக்கி இந்த மக்கள் எல்லாரையும் புறப்பட செஞ்சார். கானானை நோக்கி போகிற வழியில் இந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருக்கு எதிராக முறுமுறுத்து ஆண்டவருடைய கடும் கோபத்துக்கு ஆளானாங்க. ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து, எனக்கு எதிராக நீங்கள் கீழ்ப்படியாமல் முறுமுறுத்ததுனால நீங்கள் யாருமே வாக்களிக்கப்பட்ட தேசமாகிய கானானுக்குள்ளே நுழைய போகிறதில்ல, உங்கள் பிள்ளைங்க தான் அந்த தேசத்துக்குள்ளே நுழைவாங்க அப்படின்னு தண்டிச்சிட்டாரு. அதனால் அந்த மக்கள் 40 வருஷங்களாக பாலைவனத்திலேயே அலைஞ்சிட்டு இருந்தாங்க. 40 வருஷத்தில் அவருக்கு எதிராக முறுமுறுத்த எல்லாருமே மறிச்சிட்டாங்க. கடைசியாக ஒரு மலை தேசத்துக்கு வந்து பாளையம் இறங்கினாங்க. அங்கே இருந்து ஆண்டவர் மோசேக்கு கானான் தேசத்தை காட்டினார். கானான் தேசத்தை பார்த்துட்டு மோசேயும் அங்கேயே மரிச்சிட்டாரு. எகிப்திலிருந்து புறப்பட்டவங்களில் யோசுவாவும் காலேபும் தவிர வேற யாரும் உயிரோடு இல்லை. மோசே தனக்கு பிறகு அவரோட ஊழியக்காரராகிய யோசுவாவை மக்களை வழிநடத்தும் தலைவராக ஏற்படுத்தினார். மோசே இறந்த பிறகு ஆண்டவர் யோசுவா கிட்ட, மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், நீ தைரியமாக கலங்காம இரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நியாயப்பிரமாணம் எப்போதும் உன் வாயில் இருக்கணும், இரவும் பகலும் அது உன்னுடைய தியானமாக இருக்கணும், அப்போதான் நீ ஞானமாக உன் மக்களை வழி நடத்துவ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். யோசுவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். யோசுவா எரிகோ நகரத்தை வேவு பார்க்கறதுக்காக 2 மனுஷங்களை அனுப்புனார். அவங்க 2 பேரும் ராகாப் அப்படிங்கிற பெண்ணோட வீட்டில் போய் தங்கினாங்க. அப்போது எரிகோவுடைய ராஜா அந்த ராகாபோட வீட்டுக்கு ஆள் அனுப்பி, இந்த வீட்டுக்கு வேவுக்காரங்க யாராவது வந்தாங்களா அப்படின்னு விசாரித்தாங்க. ஆனால் அந்த ராகாப் இவங்களை காட்டி கொடுக்காம மறைச்சு அவங்கள காப்பாற்றினாங்க. அதனால் அந்த வேவுக்காரர்கள், நீ எங்களை காப்பாற்றி எங்களுக்கு உதவி செஞ்சதுனால நாங்கள் உன்னையும் உங்கள் குடும்பத்தையும் அழிக்காமல் காப்பாற்றுவோம் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு கிளம்புனாங்க. அந்த 2 வேவுக்காரரும் யோசுவா கிட்ட திரும்ப வந்து, எரிகோவோட ராஜாவுக்கும் எரிகோவோட மக்களுக்கும் நம்மளை குறித்து ரொம்ப பயமாக இருக்காங்க, ஆண்டவர் நமக்கு அந்த தேசத்தை கொடுத்தாருன்னு நல்ல செய்தி சொன்னாங்க. யோசுவா உடனே மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, ஆண்டவருடைய அற்புதங்களை இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரையும் யோர்தானை கடக்கும்படி தயாராக சொன்னார். ஆண்டவர் யோசுவா கிட்ட, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருக்கேன்னு மக்கள் அறிஞ்சு கொள்ளவும், கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சு கொள்ளவும், இன்னைக்கு நான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்துக்கிட்டு ஆசாரியர்கள் யோர்தான் நதியை கடக்கிறதுக்கு தயாரானாங்க. அவர்களுடைய கால்கள் யோர்தான் நதியில் பட்ட மாத்திரத்திலேயே யோர்தான் நதி பிரிஞ்சு ஒரு குவியலாக நின்றுச்சு. வெட்டாந்தரையை போல மக்கள் எல்லாரும் அதை கடந்தாங்க. நதியின் நடுவில் இருந்து 12 கற்களை யோசுவா எடுத்துட்டு வரும்படி கட்டளையிட்டார். அந்த கற்களை கில்காலில் நாட்டி வச்சு ஆண்டவர் சொன்னபடி யோர்தானை வெட்டாந்தர வழியாக கடந்ததற்கு இது வருங்கால சந்ததிக்கு ஒரு அடையாளமாக இருக்கணும்னு யோசுவா அதை கில்காலில் நாட்டி வச்சார். இப்படி மக்கள் எல்லாரும் யோர்தான் நதியை வெட்டாந்தரையை போல கடந்து எரிகோவுக்கு எதிரான சமவெளிக்கு வந்தாங்க. அங்கேயே மக்கள் எல்லாரும் பாளையம் இறங்கினாங்க. அப்போ யோசுவா யுத்தத்துக்கு தயாராக இருந்த ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் விருத்த சேதனம் செஞ்சார். இந்த இடத்துலையே பஸ்கா பண்டிகையை அனுசரித்தாங்க. பஸ்கா பண்டிகை முடிஞ்சு புளிப்பில்லா அப்பமும் கதிர்களும் சாப்பிட்டாங்க. அந்த தேசத்தில் விளைஞ்ச கதிர்களை சாப்பிட்ட அன்னைக்கே மன்னா பெய்கிறது நின்றுது. 40 வருஷமாக பாலைவனத்தில் அவர்களுக்கு வானத்திலிருந்து கிடைச்ச மன்னா அன்னையோடு நின்றுது. எரிகோ பட்டணத்தை சுற்றி ஒரு பெரிய மதில் இருந்துச்சு. அதில் வீடுகளும் கடைகளும் கூட இருந்துச்சு. அவ்வளோ பெரிய மதிலாக இருந்துச்சு. ஆண்டவர் யோசுவா கிட்ட 7 ஆசாரியர்கள் தங்களோட கைகளில் எக்காலத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவருடைய பெட்டிக்கு முன்னாடி நடக்கணும். யுத்த வீரர்களும் அவர்களுக்கு முன்னாடி நடக்கணும். இப்படியே 7 நாட்கள் எரிகோ மதிலை சுற்றி வரணும்னு சொன்னார்.
7ஆம் நாள் மாத்திரம் 7 முறை சுத்த சொன்னார். 7வது முறை சுற்றி முடித்த உடனே ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுனாங்க. அப்போது மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிச்சாங்க. அந்த நேரத்தில் எரிகோ மதில் அப்படியே இடிந்து விழுந்துச்சு. எரிகோ மதில் இடிந்து விழுந்ததும் இஸ்ரேல் யுத்த வீரர்கள் எல்லாரும் எரிகோக்குள்ளே நுழைஞ்சு அதை கைப்பற்றினாங்க. அந்த வேவுக்காரர்கள் வாக்களித்தபடி ராகாபையும் அவங்க குடும்பத்தையும் மட்டும் காப்பாற்றினாங்க. அந்த ராகாப் தான் ரூத்தின் கணவராகிய போவாசின் தாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 பெண்களின் பெயர்களில் இவங்களும் ஒருத்தர். இஸ்ரவேலர் யோர்தான் நதியை கடந்த முறையும் எரிகோ மதில் இடிஞ்சு விழுந்ததையும் கானானியர் கேள்விப்பட்ட போது ரொம்ப பயந்து அந்த தேசத்து ராஜாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் படையை திரட்டி இஸ்ரேலுக்கு எதிராக போருக்கு தயாரானாங்க. யோசுவா அவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார். ஆண்டவர் கானானிய படைகள் மேலே கல்மழையை பெய்ய செஞ்சார். அதனால் கானானியர்கள் பல பேர் இறந்து போனாங்க. யோசுவா அன்னைக்கு யுத்தம் முடியும் வரைக்கும் சூரியன் மறையாமல் தரித்து நிற்கணும்னு கட்டளையிட்டார். அப்படியே சூரியன் நின்றுச்சு. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு சூரியன் அப்படியே தரித்து நிற்க செஞ்ச அந்த நாள் மாதிரி இதுவரையும் ஒரு நாளும் இருந்ததில்லை. ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணி அதுக்கு வெற்றி கொடுத்தாரு. இப்படி யோசுவா இஸ்ரேலுக்கு எதிராக வந்த 31 ராஜாக்களையும் வென்று கானான் தேசத்தை முழுசாக கைப்பற்றி இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு அதை பங்கிட்டார். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை விட்டு விலகும் காரியம் நமக்கு தூரமாக இருக்கும். நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாதீங்கன்னு இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளை கொடுத்து அவங்களோட இடத்துக்கு மக்களை அனுப்புனார். தன்னோட 110வது வயதில் யோசுவா மரணம் அடைஞ்சார். அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகாமலும் நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாமலும் இருந்தார். பிரியமானவர்களே, யோசுவாவுடைய வாழ்க்கை வழியாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்கள் என்னென்னு பார்க்கலாமா? முதலாவதாக ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராரு. எப்போதும் நம்ம வாயில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கணும். இரவும் பகலும் நாம் அதிலேயே தியானமாக இருக்கும்போது ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன்னு வாக்கு கொடுக்குறாரு. ரெண்டாவதாக நம்ம வாழ்க்கையில் எரிகோ மதில் போல் நமக்கு எதிரான பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் ஏறெடுக்கிற துதியின் சத்தத்தில் எந்தவித பிரச்சனையும் எரிகோ மதில் போல இடிஞ்சு விழுந்துரும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். யோசுவா புத்தகத்தை நம்ம படிக்கும்போது யோசுவா அதிகாலமே எழுந்தாருன்னு பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிகாலமே எழுந்து ஆண்டவரை தேடுற பழக்கத்துடைய அவசியத்தை நாம் உணர்ந்தவர்களாக இருக்கணும். கடைசியாக யோசுவா சொன்ன மாதிரி நானும் என் வீட்டாரும் உண்மையே சேவிப்போன்னு ஆண்டவரை நோக்கி சொல்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஆண்டவரை விட்டு விலக்குகிற காரியம் எப்போவுமே நமக்கு தூரமாக இருக்கணும். ஆண்டவர் மோசேயோடும் யோசுவாவோடும் இருந்தது போல நம்மோடும் இருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.